விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். நோக்கம் ஆரோக்கியமானதா இருக்க வேண்டும். தரிசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏனென்றால் விசுவாசம் எப்படி வேலை செய்கிறது? அது இப்படிதான் வேலை செய்யுது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீங்க. ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் என்பது உங்களுடைய நோக்கமா இருக்கிறது. அந்த நோக்கம் ரொம்ப அடிப்படையில் முக்கியம் பாருங்க. இன்றைக்கு உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கிறது? உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து, மனதளவிலே, உங்களுடைய குடும்ப ரீதியிலே, உங்களுடைய கையின் கிரியிலே, உங்களுடைய படிப்பை குறித்து, நீங்கள் செய்கிற காரியங்களை குறித்து உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கிறது? அது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறதா? விசுவாசம் தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனாலே உண்டாகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தையில் அடிப்படையில் இந்த நோக்கங்கள் இருந்தால் அது சரியாக இருக்கும் பாருங்க. ஏன் என்று சொன்னால், ஏன் இந்த நோக்கம் சரியா இருக்கணும்னா, இந்த நோக்கம் உள்ளத்திலே ஒரு படத்தை அது செட் பண்ணுகிறது. நான் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு படத்தை எனக்கு உள்ளத்திலே உண்டாக்குகிறது. விசுவாசம் அப்படிதான் ஆரம்பிக்குது பாருங்க. நான் என்ன ஒரு விதமா பார்க்க ஆரம்பிக்கிறேன். நான் இப்படி இருப்பேன், இதுதான் இந்த வாழ்க்கையின் குறிக்கோள், இப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு படம் உள்ள செட் ஆயிடுது. முதல்ல வாழ்க்கை வர்றதுக்கு முன்னால ஒரு படம் செட் ஆயிடுது. வீட்டை கட்டுறதுக்கு முன்னால எப்படி ப்ளூ பிரிண்ட் இருக்குதோ, எப்படி வரைபடம் இருக்கிறதோ, அது போலவே எப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை குறித்த படம் முதல்ல உண்டாகணும். படம் உண்டான பிறகுதான் படத்துக்கேற்ற போல வாழ்க்கையை அமைக்க முடியும். அதனாலதான் அந்த வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாஸ்தவம் அல்லவா? என்ன வாஸ்தவம்? காணப்படுகிறவர்கள் எல்லாம் தோன்றப்படுகிறவர்களிலிருந்து உண்டாகவில்லை. காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களிலிருந்து உண்டாகவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள ஒரு படம் இருக்குது, அந்த படத்தை கொண்டுதான் வெளியே ஒரு வாழ்க்கையை நாம் உண்டாக்குகிறோம். அப்ப அந்த படம் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏனென்று சொன்னால் இப்படிதான் விசுவாசம் வேலை செய்யுது. விசுவாசம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுகிறதுன்னு புரிந்து கொள்ள வேணும். இந்த படமே இல்லைன்னா விசுவாசம் செயல்படுத்துவதற்கு ஒண்ணும் கிடையாது. எந்த டைரக்ஷன்ல அதை செலுத்துவீங்க? என்ன வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த டைரக்ஷன்ல தான் செலுத்த முடியும். அதனால இந்த நோக்கம் படம் போல உள்ளத்துல செட் ஆக வேண்டும். தேவனுடைய வார்த்தை உள்ளத்தில் ஒரு படத்தை வரைய வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, என்னுடைய மனதளவில், என்னுடைய சரீரத்திலே நான் எப்படி இருக்க வேண்டும் என்கிற படம் எனக்கு உண்டாக வேண்டும். படம் உண்டானாதான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டாக வேணும். அதுதான் பாருங்க, இந்த உலக பிரகாரமான ஆளுங்க கூட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? தடியா இருக்கிற ஆள் ஒல்லி ஆகணும்னு நினைச்சா என்ன சொல்றாங்க? கொஞ்ச நேரம் யோசிச்சு பாரு, ஒல்லியா இருந்தா எப்படி இருப்பேன்னு, நல்ல சரியான வெயிட்ல இருந்தா எப்படி இருப்பேன்னு யோசிச்சு பாரு. இந்த தொந்தியை வச்சு படம், அந்த படத்தையே யோசிச்சுட்டு இருந்தா அப்ப தொந்தி செட் ஆயிடும். அது அப்படியே கலக்கவே முடியாது. அந்த தொந்தியை அது ஒன்றும் பண்ண முடியாது பாருங்க. அது ஒரு பெரிய மலை மாதிரி வந்துருது. இந்த மலையை பெயர்க்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் வேணும். சப்ஜெக்ட் வேணான்னு நினைச்சேன், வந்தாச்சு. இந்த தொந்தி என்கிற மலையை ஒன்றுமில்லாமல் பண்ண வேண்டும் என்றால் முதல்ல என்ன பண்ண வேணும்? இந்த மலை பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனா எப்படி வெட்டாந்திரையா இருக்கும், எப்படி பிளாட்டா இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். யோசித்து பார்த்து அதையே முன்னால வைக்கணும். நான் அப்படிதான் இருப்பேன், இப்படி இருக்க மாட்டேன். தொந்தியை தள்ளிக்கிட்டு போறது இல்லை, கரெக்டா இருக்க போறேன்ற அந்த இது உண்டானதான் சரீரத்திலே ஒரு மாற்றம் உண்டாகுது பாருங்க. சரீர ஆரோக்கியம் எல்லாம் கூட மனசு அதுல செட் பண்ணணும். விசுவாசம் அதுக்கு வேணும். ஏனென்று சொன்னால் எதை அடைய விரும்புகிறோமோ அதுதான் அடைய போறோம். அதான் விசுவாசம். அப்ப அடைய விரும்புகிறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும். என்ன இருக்குது உங்களுக்கு அடைய விரும்புகிறதுக்கு? சரீரத்தை குறித்து எதை அடைய விரும்புகிறீர்கள்? எப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை அடைய விரும்புகிறீர்கள்? ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படிப்பட்ட காரியங்களை அடைய விரும்புகிறீர்கள்? பொருளாதாரத்தில் எப்படிப்பட்ட காரியங்களை அடைய விரும்புகிறீர்கள்? அதை குறித்த ஒரு படம் உள்ளத்திலே உண்டாக வேண்டும். இந்த படம் உண்டாயிட்டா அந்த படத்துக்கேற்ற போல பேச ஆரம்பிச்சிருவீங்க, படத்துக்கேற்ற போல கட்ட ஆரம்பிச்சிருவீங்க, படத்துக்கேற்ற போல நிச்சயம் உறுதி உண்டாயிடும், செயல்பாடு உண்டாகிவிடும். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்ப வெளியில உண்டாக்கப்பட்டது எல்லாமே உள்ள இருக்க ஒரு படத்து நிமித்தமாய் உண்டானதுதான். அதுதான் அதனுடைய அர்த்தம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம்
3ஆம் வசனத்துடைய அர்த்தம் என்ன? காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுவர்களால் உண்டாகவில்லைன்னு சொல்லியிருக்குது. அதனுடைய அர்த்தம் என்ன? காணப்படுகிறவர்கள்னா the world outside, வெளியே காணப்படுகிற உலகம், நாம் இன்றைக்கு பார்க்கிற உலகம் எல்லாம் தேவனுடைய உள்ளத்திலிருந்து, அவர் உள்ளத்திலே வைத்திருந்த வரைபடத்தின் மூலமாய் வந்தது. அதில் ஆரம்பிச்சதுதான். அவர் உள்ளத்துல ஏற்கனவே திட்டமிட்டு வச்சிருந்தார் எப்படிப்பட்ட ஒரு உலகம் வேணும் என்று. உலகம் எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால, மனுஷன் எல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்னால உள்ளத்திலே ஒரு திட்டம் இருந்தது, ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு வரைபடம் இருந்தது. தேவன் அந்த வரைபடத்தின்படி தான் எல்லாவற்றையும் உண்டாக்குனார். அதுதான் இங்க சொல்லி இருக்குது, காணப்படுகிறவைகள் எல்லாம் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை. அப்ப காணப்படுகிறவைகள் எல்லாம் எதனால உண்டாக்கப்பட்டது? தோன்றப்படாதவைகளால், நாம் கண்ணில் காணக்கூடாத ரீதியில் இருக்கிற சில காரியங்களால் உண்டாக்கப்படுகிறது. ஆகவேதான் பாருங்க, விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. என்னுடைய செழிப்பை காண முடியல இன்னைக்கு, ஆனா அந்த காணக்கூடாததனுடைய நிச்சயம் தான் விசுவாசம். அப்ப காண முடியலன்னா கூட அதை குறித்த உள்ள ஒரு படம் செட் ஆயிடுச்சு. இன்றைக்கு அதை பார்க்க முடியல, இன்னைக்கு அடுத்த நாளை தள்ளுறதுக்கு பெரிய கஷ்டமா இருக்குது. ஆனா உள்ளத்துல செழிப்பை பற்றிய ஒரு படம் என்ன ஆயிடுச்சு? செட் ஆகிவிட்டது. அதனால்தான் விசுவாசம் நம்பப்படுகிற உறுதி காணப்படாதவர்களுடைய நிச்சயமா இருக்கிறது. அப்ப விசுவாசம் என்கிறது அந்த காணப்படாத காரியங்களை குறித்த ஒரு காரியம். அது காணப்படாதவர்களிலிருந்து ஆரம்பிச்சு அப்புறம் காணப்படுகிற ரீதியில வருது. காணப்படாத ரீதியில் எப்படி இருக்குதுன்னா படமாக உள்ளே இருக்கிறது. இந்த நீங்க இப்ப வெளியே காணாத உள்ள படமா இருக்கிறத வச்சுதான் வெளியே காணக்கூடிய ஒரு உலகத்தை உண்டாக்க போகிறீர்கள். இருக்கீங்களா? திருப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு 9:26. இந்த சங்கதி அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. இயேசுவிடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கு, they followed after him. அவர் பின்னாலே வந்துகிட்டு இருக்கிறாங்க 2 பேர். இந்த குருடர் அவர் பின்னாலே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஏன் பின்னாலேயே வர்றாங்கன்னு சொன்னா, உள்ளத்துல அவர்களுக்கு ஒரு படம் உண்டாயிடுச்சு. ஆஹா, இவர் அங்க சோமாக்குனாரா, இங்க சோமாக்குனாரா, அப்படி பண்ணாரா, அப்படி பண்ணாரா, இவர் சோமாக்குகிறவர், இவர் தேவகுமாரன்றாங்க, இவர்கிட்ட வல்லம் இருக்குன்றாங்க, இவரால் சோமாக்க முடியுன்றாங்க. அப்போ இவரை விடக்கூடாது, இவர் பின்னாலேயே போயிட வேண்டியதான், எப்படியாவது சுகத்தை வாங்கிடணும், எப்படியாவது விட்டு சுகத்தை பெற்றுவிட வேண்டும் என்கிற எண்ணம் உள்ள உண்டாயிடுச்சு. பாருங்க, அப்படிதான் விசுவாசம் ஆரம்பிக்குது. எப்படியாவது அடைந்து விட வேணும், இல்லைன்னா ஏன் பின்னாலேயே வர்றாங்க. 2 குருடர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஒரு வீட்டுக்குள்ள போறாரு, அதுக்குள்ள வந்துட்டாங்க இவங்க 2 பேரும். எங்கேயா வந்தீங்கன்னா பின்னாலேயே வந்து, ஆண்டவரே எதுக்கு வந்தீங்க, எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்க, எதுக்கு ஃபாலோ பண்ணா, கேள்விப்பட்டோம் மட்டத்தில் வந்தா கண்ணெல்லாம் திறந்துருதான், சுகமாயிடுதான், கண் திறக்கப்படுதான், அற்புதங்கள் நடக்குமாமே, எங்களுக்கு நடந்தா நல்லா இருக்கும், நாங்கள் எங்களுக்கு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம்னு சொல்லி தான் உள்ள வர்றாங்க. பாருங்க, இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு 28 அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. ரொம்ப முக்கியம் பாருங்க, அடிக்கடி சொல்லுது வேத வசனத்துல, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. எல்லாரும் சொல்லுவோம், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. உங்களுக்கு என்ன ஆக போகுது? நீங்க எதை விசுவாசிக்கிறீர்களோ, எதை எதிர்பார்க்கிறீர்களோ, எவைகளை நீங்கள் விரும்புகிறீர்களோ, எவைகளை மனதிலே கொண்டிருக்கிறீர்களோ, எவைகளை உள்ளத்திலே படமாய் வைத்திருக்கிறீர்களோ, எவைகள் நடக்க வேண்டும் என்று விரும்பி கொண்டிருக்கிறீர்களோ, அவைகள் தான் உங்களுக்கு உண்டாகும். அதனால தான் சொல்றார் இயேசு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. ஏன் அவங்களை கேட்கிறார், விசுவாசம் இருக்குதான்னு சொல்லி. என்னால் அதை செய்ய முடியும், எனக்கு வல்லமை இருக்குது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கிறார். விசுவாசிக்கிறீர்கள் என்று சொன்னா என்ன அர்த்தம்? என்னால் அதை செய்ய முடியும்னு நீங்க விசுவாசிக்கிறீர்களா? என்னால் அது முடியும், எனக்கு அது சாத்தியம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இங்கே நடக்கும் நம்புறீங்களா? அதை எதிர்பார்த்து தான் வந்தீங்களா? அதை விரும்புகிறீர்களா? ஆமா, நாங்கள் அதை விரும்புகிறோம், அதை விசுவாசிக்கிறோம் என்கிறார்கள். உடனே அவர் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி மாறப்போகிறது? உங்களுடைய விசுவாசத்தின்படி தான் மாறப்போகிறது. உங்களுடைய சூழ்நிலை மாற வேண்டும் என்றால், வெளிப்புறமாய் காணப்படுகிற சூழ்நிலைகள், உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு காணக்கூடிய ரீதியில் இருக்கிற சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று சொன்னால், காணக்கூடாத ரீதியில ஒரு பெரிய வேலை நடக்க வேண்டும். உள்ளத்தில் ஒரு பெரிய வேலை நடக்க வேண்டும். அது என்ன? உள்ளத்திலே ஒரு படம் ஒன்று உண்டாக வேண்டும். சுகவீனமாய் இருக்கிறவர்கள், பலவீனமாய் இருக்கிறவர்கள், வியாதியாக இருக்கிறவர்கள் உள்ளத்திலே ஒரு படம் உண்டாக வேண்டும். காலையும் மாலையும் எந்நேரம் இந்த படம் அவர்களுடைய உள்ளத்திலே ஆட்கொள்ள வேண்டும். உள்ளத்திலே அது நிறைந்திருக்க வேண்டும்.
அதைத்தான் அவர்கள் விரும்ப வேண்டும். அந்த உள்ளத்துல மாற்றம் ஏற்படும் போது விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அது வேலை செய்ய ஆரம்பித்த உடனே வெளியிலே சில மாற்றங்களை நாம் காண ஆரம்பிக்கிறோம். அப்படிதான் சுகம் எல்லாமே உண்டாகிறது. ஆகவேதான் தனிப்பட்ட முறையில் விசுவாசிப்பது என்பது ரொம்ப முக்கியம். அநேகர் பாருங்க, விசுவாசம்னா என்னன்னு புரிந்து கொள்ளாமல் அவருக்கு இப்படி நடந்ததுங்க, அதனால நானும் இப்படி செஞ்சு பார்க்கலான்னு பார்த்தேன், அப்படியெல்லாம் விசுவாசம் செயல்படுகிறது. அநேகர் பாருங்க, ஒருத்தர் ஊழியம் செய்யறதை பார்க்குறாங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய ஊழியக்காரர்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான்லாம் படித்து முடிச்சுட்டு ஊழியம் ஆரம்பிக்கிற காலத்தில் நிறைய பேர் ஊழியத்தில் குதிச்சாங்க பாருங்க. குதிக்கிறதுன்னு பேர் அதுக்கு. ஊழியத்தில் நிறைய பேர் குதிச்சவங்களாம் டபார்னு மடக்குன்னு ஏறிக்கிட்டாங்க திருப்பியும். ஐயோ நமக்கு இது வேணான்னு. இப்போ கொஞ்சம் பேர் தான் மிஞ்சி இருக்கிறாங்க. ஏன் குதிச்சாங்கன்னா அவங்க நிறைய பேர் பார்த்தாங்க, ஓஹோ இவர் நல்லா பாரு எப்படி ஜோரா பண்ணுறாரு, எப்படி நல்லா போகுது, அப்போ அவர் நல்லா பண்ணுறாருன்னா நானும் நல்லா பண்ண முடியுமே. ஆனால் இவர்களுக்குள்ள அந்த படமும் உண்டாகலை, அதற்கேற்ற வார்த்தையும் உண்டாகலை, அதற்கேற்ற உறுதியும் நிச்சயம் உண்டாகலை, அதற்கேற்ற செயல்பாடு உண்டாகல. உள்ளத்தில் ஆரம்பிக்கல பாருங்க. எல்லாம் வெளிப்புறமா உண்டாகிறதெல்லாம் எப்படி உண்டாகிறது? ஒரு சபை எப்படி உண்டாகிறது, ஒரு ஸ்தாபனம் எப்படி உண்டாகிறது, ஒரு ஊழியம் எப்படி உண்டாகிறது? ஒரு ஊழியம் உண்டாகணும்னா முதல்ல உள்ளத்துல எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு படம் உண்டாகணும். யாருக்கோ உண்டானதுனால எனக்கு உண்டாக போறது இல்ல. விசுவாசம் என்கிறது பர்சனல், ஒரு தனிப்பட்ட முறையில் உண்டாகணுங்க. யாரோ ஒரு ஆள் கார் வச்சிருக்காரு, நான் பார்த்துட்டு அவர் கார் வச்சிருந்தாரு நானும் கார் வாங்க முடியும். இயேசு நாமத்துல நான் போய் இன்றைக்கு எனக்கு யாராவது 2 லட்சம் கடன் கொடுத்தா காரை வாங்கிட போறேனாக்கும். அப்புறம் 2 லட்சம் எப்படி கட்ட போறீங்க? இதுதான் மடத்தனம் பாருங்க. அதே பேர் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்த்துட்டு தான் என்னையா அந்த விசுவாசம் போதிக்கிறீங்க. இந்த ஆளுங்களை பாருங்க, அவர் விசுவாசத்துல தான் காரை வாங்கினார், கடைசியில் காசு கட்ட முடியாம இருக்காரு. கேட்டா சொல்றாரு இட்ஸ் பெய்டு ஃபார்ன்றார், ஆனா நாட் பெய்டு ஃபார். பெய்டு ஃபாராகவும் இருக்கணும், பெய்டு ஃபாராகவும் இருக்கணும். காரை ஜெபம் பண்ணி கேட்கறது மட்டும் இல்ல, அதுக்கு விலையை செலுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேணும். அப்போ இப்ப நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, அதனால தான் நான் எப்படி சொல்றது இல்ல, இவர் கார் வச்சிருக்கிறதுனால நீங்களும் கார் வாங்கிங்க, போய் விசுவாசத்துல வாங்க, பரவாயில்ல வாங்க. அது இல்ல விசுவாசம். அந்த மடத்தனத்தெல்லாம் நாங்க போதிக்கிறது இல்லை பாருங்க. விசுவாசம் எப்படி உண்டாகிறது என்று போதிக்கிறேன். நான் எப்படி இருக்க வேண்டும் என்கிற தரிசனம் எனக்குள்ள உண்டாக வேண்டும். என்னுடைய நிலம் மாற வேணும். நான் இன்றைக்கு இப்படி இருக்கிறேன், இன்னைக்கு பைக்லயே பெட்ரோல் போட முடியாத அளவுக்கு இருக்கிறேன், ஆனால் நான் இப்படி இருக்கக்கூடாது. பெட்ரோல் என்கிறது யோசிக்காம நான் போடக்கூடிய அளவுக்கு அந்த நிலைக்கு நான் வர வேண்டும். அதை முதல்ல யோசிப்போம். 1 லிட்டரா 1/2 லிட்டரான்னு யோசித்து பார்த்து, பாக்கெட்ல கை விட்டு பார்த்து, தேடி பார்த்து போடுற அளவுக்கு இல்லாம கண்ணை மூடி போடியா நிரப்பு உள்ள பெட்ரோல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் மாற வேண்டும். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, எத்தனை நாள் எப்படி இருப்பது? ஆகவே நிச்சயமா என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்கிற ஒரு பெரிய தரிசனம் உண்டாக வேணும். அடிப்படை தரிசனம் உண்டாக வேணும். என்னுடைய வீட்டு வாடகையை நான் கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனா நான் மாற வேண்டும். என்னுடைய கடன்கள் எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு மனுஷனா நான் மாற வேண்டும். என்னைக்கு இப்படியே இருக்க முடியாது, என்னைக்கு இப்படியே தாழ்ச்சியிலே வாழ முடியாது, குறைவிலே வாழ முடியாது. இன்றைக்கு ஒருவேளை அப்படி இருக்கலாம், ஆனால் நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறபடினாலே எனக்கு இப்ப புதிய தரிசன வாழ்க்கையை பற்றி உண்டாக வேண்டும். அதை விட்டு போட்டு அவர் கார் வாங்கி இருக்கிறாரு, அவர் விசுவாசத்தில் தானே வாங்கினார், நானும் விசுவாசத்துல வாங்குறேன்னா அப்புறம் வம்பா போயிடுது. அவர் காரை வாங்கியிருக்காருன்னா அவருக்குள்ள ஒரு படம், இந்த கார் எப்படியாவது வாங்கிடுறதுன்னு உள்ள ஒரு படம் ரொம்ப நாளா உண்டாகி, அந்த படத்துக்கு ஏற்ற போல வார்த்தைகள் உண்டாகி, அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற போல உறுதி நிச்சயம் உண்டாகி, அப்புறம் அந்த செயல்ல அவர் இறங்குகிறார். அப்போ ஊழியமும் அப்படிதான். நான் நிறைய பேர்ட்ட பேசியிருக்கேன் பாருங்க. நிறைய பேர் அப்படி குதிக்கிற எண்ணம் பாருங்க. அவர் செய்யறாருன்னா நானும் செஞ்சிட முடியும் பிரதர், எனக்கும் நானும் விசுவாசிக்கிறேன். விசுவாசம்னா என்னன்னு புரிஞ்சுக்கல, ஆனா விசுவாசிக்கிறேன்றாங்க. விசுவாசம்னா என்ன? முதல்ல உள்ளத்துல ஒரு படம் உண்டாயிருக்கிறதா, கர்த்தர் எதற்காக என்ன அழைத்து இருக்கிறார், நான் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், என்ன விதமான காரியத்தை எனக்காக வைத்திருக்கிறார் கர்த்தர். அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை என்று உள்ளத்துல வைக்க வேண்டும். அதற்குரிய வார்த்தைகளை நான் பேச ஆரம்பிக்க வேணும். அதற்குரிய உறுதியும் நிச்சயம் உண்டாக வேணும். அதற்குரிய செயல்பாட்டில இறங்க வேணும். இறங்க போய் ஒரு குடிசையில் ஆரம்பிக்கலாம். ஆனா ஆரம்பிச்சா அந்த வெளியில இருக்கிற அந்த குடிசையை நாளுக்கு நாள் மாற்றி 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 நல்லா அப்படி கொண்டர முடியும். நான் குடிசையில் தான் ஆரம்பிச்சேன். நிறைய பேர் நினைக்கிறேன் பெரிய கேபிட்டல் எடுத்துன்னு வந்து தான் பண்ணியிருப்பார் போல இருக்கு. அவர் கேபிட்டல் எடுத்துட்டு வந்தேன் சொல்றேன். எவ்வளோ கேபிட்டல் எடுத்துட்டு வந்தேன்? எல்லாம் இப்போ ரொம்ப கவனமாக கேட்குறாங்க. சொல்றாரு கேளு.
சில சொல்றாங்க கேள், நல்ல கேளு, எவ்வளவு கொண்டாந்தான்னு சொல்றாரு பாரு. பெரிய கேபிட்டல் எடுத்துட்டு வந்தேன். அமெரிக்காலாம் போயிட்டு வந்திருக்காராயா, எதை எடுத்துட்டு வந்திருப்பாரு. நான் அமெரிக்கா போய் கொண்டு வந்தது உள்ளத்திலே விசுவாசம் எப்படி வேலை செய்கிறது என்பதை குறித்த அறிவு. அமெரிக்கால இருக்கவங்களுக்கு எப்படி வேலை செய்யுமோ அது போல இங்கேயும் வேலை செய்யும். ஏனென்றால் இது ஒரு பிரமாணம். இது சைனாலையும் வேலை செய்யும், அமெரிக்காலையும் வேலை செய்யும், ஆப்பிரிக்காலையும் வேலை செய்யும், இந்தியாலையும் வேலை செய்யும். இது பட்டணத்திலையும் வேலை செய்யும், கிராமத்திலையும் வேலை செய்யும். இது ஏழை எளிய மக்கள் இருக்கிற இடத்துலையும் வேலை செய்யும், பெரிய பணக்கார தேசங்கள்லையும் வேலை செய்யும். அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே அது வேலை செய்யும். ஏனென்றால் விசுவாசம் வேலை செய்யும். அது எங்கேயும் வேலை செய்யும். அப்ப உள்ளத்தில் அதை பற்றி ஒரு படம் உண்டாக வேணும். அந்த படத்துக்கு ஏற்றாற் போற ஒரு வாழ்க்கை நாளுக்கு நாள் உண்டாகி அப்படிதான் ஊழியமே உண்டாகிறது. இந்த ரூட் எடுக்காம இங்க இருந்து போய் அங்க சேரணுங்கிறதுக்கு ரூட் சரியா இருக்கணும். இந்த ரூட் எடுக்காம நான் எப்படியாவது தாவிடுவேனாக்கும், போயிடுவேனாக்கும், பிடிச்சிருவேனாக்கும், அப்புறம் ஒரு ஃபெய்த் ஃபெயிலியர் வந்துடுது பாருங்க. விசுவாசத்துல தோல்வியை சிலர் காண்கிறார்கள். அப்புறம் விசுவாசம்ன்றது அந்த உபதேசமே தப்பியா? விசுவாசம் பேசுறாரு, சிலருக்கு தான் அது வேலை செய்யறது. ஒரு பெரிய பிரசங்கர் சொன்னார் பாருங்க. ஒருங்க நான் விசுவாசத்தை பற்றி பேசி முடிச்சு உட்கார்ற ஒரு ஊழியக்கார கூட்டத்தில் அவர் எந்திரிச்சாரு. அவர் சொல்றாரு, பாஸ்டர் இப்போ சொன்னதெல்லாம் சிலருக்கு தான் வேலை செய்யும், எல்லாருக்கும் வேலை செய்யும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவரே பாவம் ட்ரை பண்ணி தோத்துருக்கிறார் போல இருக்கு. நான் சொன்னது எல்லாருக்கும் வேலை செய்யும். எப்படி அதை செயல்படுத்த வேண்டுமோ, விசுவாசம் எப்படி இயங்க வேண்டுமோ அப்படி செஞ்சா எல்லாருக்கும் வேலை செய்யும். இன்னைக்கு ஆரம்பித்து உள்ளத்துல படத்தை வைத்தால் தேவனுடைய வார்த்தைகள் படத்தை உண்டாக்குகிறது. உள்ள இந்த தேவனுடைய வார்த்தையெல்லாம் ஒரு காட்சியை உண்டாக்குறது. என்னை குறித்த ஒரு காட்சி, என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய பலன், என்னுடைய சுகம், என்னுடைய நல்வாழ்வு, என்னுடைய செழிப்பு, என்னுடைய வெற்றி, இவைகளுக்குரிய காட்சியை இது உண்டாக்குகிறது. அப்படித்தான் விசுவாசம் ஆரம்பிக்கிறது. விசுவாசம் ஆரம்பிச்சிருச்சாப்போ அநேக பேருக்குள்ள ஆரம்பிச்சிருக்கா விசுவாசம்? உள்ள பிகினிங் ஸ்டேஜஸ்ல இருக்கா? எத்தனை பேர் சொல்றீங்க ஆமாயா உள்ள ஒரு புதிய காட்சி வந்திருக்குது, இப்ப நான் நல்லா இருக்க போறேன், இப்போ ஒரு மாதிரி இருக்கேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை நல்ல விதத்திலே மாறப்போகிறது, அதற்குரிய புதிய காட்சிகளை நான் கண்டு கொண்டிருக்கிறேன், அதற்குரிய தரிசனம் எனக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க போகிறேன், மலைகளை பெயர்த்து எறிய போகிறேன், என்னுடைய சிச்சுவேஷன்ஸ், என்னுடைய வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் மாற்றி அமைத்து ஒரு புதிய உலகத்தை எனக்கு நான் உண்டாக்க போகிறேன் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? இன்னைக்கு இறங்கலாம் அந்த வேலையில. இறங்கி செஞ்சீங்கன்னா நாளைக்கு புதிய உலகங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். புதிய உலகத்தை நீங்கள் ஏற்படுத்தலாம் உங்களுக்கு என்று. புதுவிதமான குடும்பம், புதுவிதமான தொழில், புதுவிதமாக கையிட்டு செய்கிற காரியங்களில் ஆசீர்வாதம், புதுவிதமான ஆரோக்கியம், பலன், எல்லாவற்றிலும் புதுவிதமான ஒரு நோக்கங்கள் அவசியம். எல்லாவற்றையும் குறித்தும் தேவனுடைய வார்த்தையை எடுத்து அந்த காட்சிகளை உள்ளத்தில் படமாக வைத்து அதன் பிறகுதான் செயல்படணும். அதுக்கு தான் நான் வேதத்தில் காண்பிக்க போகிறேன். வரும் நாட்கள்ல எப்படி ஒரு மனுஷனுக்கு தேவன் எதையா தர விரும்பணும்னாருன்னா முதல்ல அவனை கூப்பிட்டு ஒரு படத்தை உள்ள வைக்கிறார். காண்பிக்கிறேன் உங்களுக்கு. எதையாவது ஒன்று தரணும்னு விரும்பினா முதல்ல அவனுக்கு என்ன தரப்போறன்றதை குறித்த ஒரு தரிசனத்தையும் படத்தையும் உள்ளத்துல வைக்கிறார். அந்த படத்தை உள்ள வச்சுதான் அப்புறம் மறுவேலை. அந்த படத்தை உள்ள வச்சது மட்டும் இல்லாமல் அது அப்படியே உள்ள இருக்கும்படியாக அவனிடத்துல என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறாரு. ஆபிரகாமுடைய விசுவாசத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட தான் விசுவாசத்தை கத்துக்கணும். நம்ம விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா அப்படிதான் அது வேலை செய்கிறது. நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் ஆபிரகாமுக்கு சளைத்தவர்கள் அல்ல. ஆபிரகாமுக்குள்ள எப்படி வேலை செய்ததோ அது போலவே நமக்குள்ள வேலை செய்யும். இன்னும் கேட்டால் தேவன் எப்படி வார்த்தையினால உலகங்களை உண்டாக்குனாரோ, காணப்படாதவைகளை கொண்டு காணப்படுகிறவைகளை உண்டு பண்ணினாரோ, அதுபோல காணப்படாத ரீதியில நமக்கு உள்ளத்தில் உண்டாயிருக்கிற தேவனுடைய வார்த்தையின் மூலமா உண்டாயிருக்கிற அந்த தரிசனத்தை கொண்டு, புதிய கண்ணோட்டத்தை கொண்டு, புதிய அந்த வரைபடத்தை கொண்டு நாம் ஒரு புதிய உலகத்தை நமக்காக உண்டாக்க முடியும். ஆமென்.